வெறும் தமிழையும் அதனுடைய வரியின் சுவையையும் நமக்கு கொண்டு வருகின்ற எனக்கு நல்ல மனம் வாழ்க அப்படிங்கிற தலைப்பு. நான் நல்ல மனசோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேரு இனிச்சவாயன்னு. உள்ளத்தின் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். கண்ணதாசன் சொன்னார், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதால் ஒன்று. தமிழ் இலக்கியத்தின் பெருமையை பேசக்கூடியதுதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அமைப்பு. ராம்குமார் அவர்களை பற்றி சிறப்பா சொல்லணும்னா நிறைய இறைச்சலுடன் வாத்தியங்களுடன் இசை நிகழ்ச்சியை ரசித்த நமக்கு வெறும் தமிழையும் அதனுடைய வரியின் சுவையையும் நமக்கு கொண்டு வருகின்ற இந்த இலக்கிய இசை அரங்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்த டாம்பனி சென்ட்ரல் இந்திய சமூக நற்பணி மன்றத்தின் நல்ல மனம் வாழ்க. ஒரு சனிக்கிழமையை எங்கே வேணா செலவழிச்சிருக்கலாம், எப்படி வேணா செலவழிச்சிருக்கலாம். ஆனா இது வெறும் பாட்டு மன்றம், புதியதாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம பட்டிமன்றத்துக்கு தான் நிறைய பழக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு பாட்டு மன்றமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக இங்கு வந்து அமோகமாக ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரின் நல்ல மனமும் என்றும் வாழ்க. ராம்குமார் அவர்களை பற்றி சிறப்பா சொல்லணும்னா அவருடைய துறையில ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இருக்கலாம். ஆனா என்னுடைய பாராட்டு என்னன்னா, இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் வந்து தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தில் அவர் முதுகலை எம்ஏ படித்தாரு. இப்போது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மாணவர் PhD. இன்னும் சில ஒரு ஆண்டுகளுக்கு முடித்துவிடக்கூடிய நிலையில் இருக்கிறார் அந்த பட்டத்தை. சார், எனக்கு நல்ல மனம் வாழ்க அப்படிங்கிற தலைப்பு. இன்னைக்கு உள்ளபடியே நல்ல மனம் வாழ்க சார். நம்ம அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கை சூழல்ல நம்ம எல்லாமே நல்லதுதான் பண்றோம், ஆனா கஷ்டப்படுறோம். எல்லா தப்பு தண்டாவையும் பண்ணிட்டு அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்காங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒருத்தரையாவது நம்ம பார்க்காம இருக்கோம். இப்ப நல்ல மனம் அப்படின்னா, இன்னைக்கு நான் நல்ல மனசோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேரு இனிச்சவாயன்னு. நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, மனசு வந்து போகும். புன்னகை மன்னன் அப்பேற்பட்ட கமலஹாசன் ரேகாசினா நம்ம இப்படி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல மனம் அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல், எப்படி நம்ம நல்ல மனதோட வாழலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, யதார்த்தமான உண்மையை பேசும். சரி, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க உள்ள போன உடனே ஒரு 2 நாள் முன்னாடி சாப்பிட்ட பர்கர் கிங்கோட பேப்பர் கவர் எல்லாம் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் முன்னாடி சாப்பிட்ட பிஸா ஹட் அப்படியே பிரிச்சு காஞ்சி போய் மீதம் இருந்த பிஸா அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்னர்ல எங்கேயோ துவைக்கப்படாத, பல நாள் துவைக்கப்படாத துணி, போர்வை எல்லாம் அப்படியே கிடக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு நான் சொல்லும் பொழுது உங்க வீட்டு உங்க பசங்களோட ரூம் ஞாபகத்துக்கு வரலாம். வந்தால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை. சரியா? இந்த மாதிரியான சூழல்ல நம்ம ஒரு நிமிஷம் அங்க இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பெற்றோர்களா எவ்வளவோ நாள் நம்ம குழந்தைங்களை திட்டுறோம், இப்படி அசிங்கமா வச்சிருக்கே அப்படின்னு திட்டுறோம். கொஞ்சம் அப்படியே சீனை திரும்பி பாருங்க. நம்ம மனசுல 30 நாள் 3 நாள் முன்னாடி எடுத்த பகைமையை நாம் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்றோ யாரோ நம்மை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்ற ஏக்கமும் ஏமாற்றத்தையும் இன்றும் மனதில் வைத்திருக்கிறோம். என்றோ நடந்த பகையை நாம் இன்னும் ஞாபகம் வைத்திருக்கிறோம். இந்த சுத்தத்தை நாம் எப்போது செய்ய போறோம் என்ற கேள்வியை நமக்கு நாம் கேட்டுவிட்டு பிறகு பிள்ளைகளை நாளையிலிருந்து கேட்கிறார்கள். அப்போ நமக்கான பாரதி சொல்லுவான், உள்ளத்தின் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். சார், நம்ம உள்ளம் தூய்மையா இருந்தால்தான் உங்களுடைய சொல் செயல் எல்லாமே தூய்மையாகும். அப்பேற்பட்ட நல்ல மனம் வாழும் அப்படின்னு சொல்லி இது பாரதி சொன்ன யாத்திரை. உண்மையிலேயே நல்ல மனம்ங்கிறது இந்த சூழலுக்கு என்ன தெரியுமா? பேச்சாளர்கள் சில கதையோ கருத்தோ ஏதோ சொல்லும் பொழுது நாங்கெல்லாம் சொன்னா கூட புதுசா கேட்கிற மாதிரியே கேட்டு கை தட்டுறதுதான் இன்றைய சூழல்ல நல்ல மனம். நல்ல மனம் அப்படிங்கறது நீங்க ஒரு யதார்த்தமான உதாரணம் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம். நம்ம MRT-ல போறோம், மார்க்கெட் எங்கேயோ போறோம், ஏதோ சொந்த தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறோம், எங்கேயோ போறோம். அங்க ஒரு குழந்தை இருந்ததுன்னா உடனே அந்த குழந்தைய நமக்கு கொஞ்சம் தோணும், உடனே அந்த குழந்தைய நம்ம தூக்கணும் தோணும், உடனே நம்ம அந்த குழந்தைய அப்படியே
ஆசையா பார்ப்போம். என்ன காரணம் தெரியுமா? அந்த குழந்தைக்கு தான் கோபமோ, பொறாமையோ, பகையோ, காசோ, ஜாதியோ, மதமோ, அந்தஸ்தோ எதுவும் கிடையாது. அந்த மனம் தான் நல்ல மனம் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதால் ஒன்று. சார், நமக்கு எல்லாருக்கும் ஞாபக சக்தி இருக்கு இல்லையா? ஞாபக சக்தி ரொம்ப நல்லது தானே. வீட்டுல எப்படி சார் ஞாபக சக்தி? 1967 உங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்கல்ல, அந்த ஞாபக சக்தியை விட வாழ்வில் நடந்த நல்ல நல்ல செய்திகளை நாம் எப்பொழுது நினைவில் கொள்கிறோமோ அந்த நல்ல மனம், யார் மீதும் போட்டி பொறாமை எதுவுமே இல்லாம என்னைக்கு நம்ம வாழ கத்துக்கிறோமோ அந்த நல்ல மனம் வாழ. அதனோட எக்ஸ்டென்ஷன் தான் கண்ணதாசன் வேற ஒரு பாடல்ல சொல்லுவோம். 1967 ஏன் சொன்னாருன்னு தெரியல. அதுல என் வாழ்க்கையோட ஒரு சம்பந்தம் இருக்கு. இல்ல, அது தெரியாம சொல்லிட்டு ஆசை கோபம் களவு கொள்ளவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவு தெய்வம். சார், நீங்க மனித வடிவில் தெய்வமா வாழணும்னு நினைக்கிறீங்களா, மிருகமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மனம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்ப அந்த நல்ல மனம் வாழணும்னு சொல்றோம். சார், நம்ம எல்லாருமே ஒரு பரபரப்பான சூழல்ல தான் இருக்கும். அது மறுக்க முடியாத உண்மை. நான் ஒண்ணு சொல்றேன், நமக்கு முந்தைய தலைமுறை அவங்கள விட நம்ம இப்ப பணம் ஜாஸ்தியா வச்சிருக்கோம். உண்மைதான். முந்தைய தலைமுறை விட நம்ம கிட்ட பணம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா முந்தைய தலைமுறை விட நம்ம கிட்ட கஷ்டங்களும் ஜாஸ்தியா இருக்கு. முந்தைய தலைமுறை விட நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. அது எப்படி சார் முடியும்? அப்ப எல்லாத்துக்கும் பணம் தான் காரணமா அப்படின்னா, நம்ம எல்லாம் இந்த 99 காசு கூட்டம்ன்ற ஒரு கூட்டத்துல மாட்டிடும். என்ன புதுசா 99 காசு கூட்டம்ங்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு ஊர்ல ஒரு ஏழை ரொம்ப சந்தோஷமா இருந்தான். யோசிக்கலாம், அப்படி இருக்க முடியாது அப்படின்னு. அந்த ஒரு அரசனுக்கு அவன் எப்படி சந்தோஷமா இருக்கான்ற ஒரு சந்தேகம். மந்திரியை கூப்பிட்டு சொல்லியிருக்கான், அவன் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு பார்த்துக்குவான். இவனுக்கு அவன் ஏன் சந்தோஷமா இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்கிறதான் இவனுக்கு பிரச்சனை. சரி, அவன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ட்டு ஒரு 99 தங்க காசை ஒரு பேக்ல போட்டு அவன் வீடு வாசல்ல வச்சிடும். அதை பார்த்ததுல இருந்து நம்மால அதை 99 வாட்டி கவுண்ட் பண்ணி பார்த்தது, மிச்சம் இருக்கிற ஒரு காசு எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்னு தேடி 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 தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சான அந்த கதை பிடிக்கும். சார், யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிறத நினைச்சு என்னைக்கு நம்ம சந்தோஷப்படுறோம். அழகான ஒரு பாடல் ஞாபகம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கிறார் ஞானத்தங்கமே. நீங்க தொடருங்க. அந்த இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுற மனம் இருக்கு இல்லையா, அது நல்ல மனம். வாழ்க்கை சொன்னதை பேசும்போது அழகா சொன்னாங்க, நம்மளுடைய எல்லையே நாளைய எல்லைங்கிறது அடுத்தவர்கள் இன்று அடைந்த எல்லையாக இருக்கு. அவன் இன்னைக்கு ஒண்ணு வாங்கிட்டான், நாளைக்கு நம்ம அதை வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல, அப்படிங்கிற வேகத்துல தான் நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையில் நம்மிடம் என்ன இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த நல்ல மனம் தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அருமையான சென் கதை. ஒரு விறகு வெடிக்கு ஒருத்தமா நிறைய கதை சொல்றோம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கதைகளும் சின்ன சின்ன இலக்கிய தத்துவங்களும் தான் நம்ம வாழ்க்கைய சரி பண்ணிட்டு இருக்கு இந்த தமிழ். அந்த மாதிரியான ஒரு தமிழ் இலக்கியத்தின் பெருமையை பேசக்கூடியதுதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அமைப்பு. ஒரே ஒரு இடைச்சல்கள் செய்தி மட்டும் சொல்லணும். கோவிட் காலகட்டத்துல சுமார் 2 வருடம் நாங்க எல்லாம் வீட்லயே நம்ம எல்லாரும் இருக்கும் பொழுது 2 வருடம் மாதம் தொடர்ந்து இணையத்தில் இலக்கிய இசையரங்கத்தை மண்ணையா தலைமையில் நாங்கள் நடத்தினோம். அவ்வளவு இலக்கியம் படிக்க முடிஞ்சது, அவ்வளவு இலக்கியம் தெரிஞ்சது. அப்போ அதனுடைய உந்துதலோ என்னமோ அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணி முயற்சி பண்றேன். ஆனா அந்த இலக்கியம் தருகின்ற அந்த கதைகளும் அதனுடைய கருத்துக்களும் தான் நம் வாழ்க்கையை செப்பனிட செய்கிறது. சரி, நம்ம கதை பார்ப்போம். சார், விறகு வெட்டி அவன் நல்லா இருந்தான், சந்தோஷமா இருந்தான், பொறுக்கல யாருக்குமே. நம்ம சந்தோஷமா இருந்தான் பொறுக்காது பொதுவா. எப்படி நான் சந்தோஷமா இருக்கான் அப்படின்ட்டு அவங்க போய் கேட்டாங்க, நீ வெறுமன விறகு வெட்டுற, ஏழ்மையா இருக்க, எப்படி சந்தோஷமா இருக்க? உடனே ஒன்று சொன்னான், நான் இந்த வேலையை பார்த்த வரைக்கும் கஷ்டமா தான் இருந்தேன். ஆனா நான் இந்த விறகு வெட்டி இதை விற்கும் போது வர காசுல நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். வாங்குறவங்க அவங்க வீட்டு அடுப்பு எரியுது, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க,
அவங்க சந்தோஷமா இருக்கணும். எப்போ நான் செய்யற வேலை என்னை தாண்டி என் குடும்பத்தையும் என் நண்பர்களையும் எனக்கு தெரியாதவர்களையும் சந்தோஷமா வைக்குதோ அப்போ நான் சந்தோஷமா இருக்கேன்னா அர்த்தம். அப்படின்னு சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் பிறகு சந்தோஷப்படுத்தி பார்க்கறேன்னா பாரதி சொல்வார், பக்கத்தில் இருக்கவன் பார்க்க பெறாதவன் புண்ணியம் முக்கியம். அவன் கஷ்டப்படுறவன் பார்க்கவே முடியாது, சகிச்சுக்கவே முடியாது. அவன் நல்லா இருக்கான்னு இல்லை, அவன் கஷ்டப்படுறான்னு சகிச்சுக்க முடியாத ஒருத்தன் தான் நல்ல மனிதன் பாரதி சொல்லுவார். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய மனம் வாழும். நிறைவா ஒரே ஒண்ணு, சார் வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம். பர்ஃபெக்ட் லைஃப்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். விஜய் படத்துல சொல்ற மாதிரி நீ மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல இதுக்கும் 24ஆம் தேதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பர்ஃபெக்ட் லைஃப் ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசந்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இதான் கண்ணதாசன். அப்போ அந்த வரக்கூடிய அந்த துன்பத்தை நாம் எப்படி எதிர்கொள்றோம்ங்கிறதான். நடுவர் கூட துவக்க உரையில இடுக்கன் வருங்கால் நகருங்கன்னு சொன்னார். கிருபானந்த வாரியார் வாழ்க்கையில நடந்த சம்பவம் பெரும்பாலானவருக்கு கிருபானந்த வாரியார் தெரியும்னு நான் நினைச்சு அந்த கதையை சொன்னேன். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், கந்தசஷ்டி விரதம் 6 நாள் விரதம் இருந்தது. அவருடைய அந்த மேடை பேச்செல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு ட்ரெயின்ல கிளம்பணும். அவரு தங்கி இருந்த வீட்டுல ஒரு வேலையாளர் தான் அவர்கிட்ட சொல்றாரு, தம்பி நான் 6 நாள் விரதம், நான் ட்ரெயின்ல தான் போய் நைட்டு சாப்பிடுறேன், ஒரு 2 ஆப்பிள் தோல் சீவி வச்சிரு, நான் ட்ரெயின்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ரைட், ஓகே. ட்ரெயினுக்கு போயிட்டாரு, கூட இவரோட ஒரு 2 அசிஸ்டன்ட். ட்ரெயினுக்கு போயிட்டு உட்கார்ந்து சாப்பிடலான்னு பொட்டியை திறந்தா கரெக்டா 2 ஆப்பிளோட தோலை மட்டும் சீவி வச்சிருக்காங்க. நம்மளா இருந்தா எவ்வளவு வெடுப்பாகும், 6 நாள் சாப்பிடாம இருந்திருக்கோம், எவ்வளவு கோபம் வரும். சிரிச்சாராம். பக்கத்துல இருந்தவர் கேட்டாரா, என்ன சாமி சிரிக்கிறீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல, நமக்காக இந்த வேலையாளனால ஒரு நாள் தான் பிரச்சனை, அவனை வச்சிருக்கிற முதலாளியை நான் நினைச்சு பார்க்கிறேன், அவனுக்கு எவ்வளவு நாள் பிரச்சனை இல்ல அப்படின்னா. சார் வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வரும், ஆனா நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோம்? அன்னைக்கு அவ்வளவுதான் முடிச்சு போச்சு, அது அப்படிதான் நடந்து போச்சு. அடுத்தது என்னன்னு பாக்குறோம், எப்படி உட்காந்து அதையே நினைச்சு பேசிட்டு இருந்தா நமக்கு என்ன லாபம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ there is nothing called a perfect life அப்படின்னு இருக்கும் பொழுது, தமிழ் இலக்கியத்தை பத்தி நடுவர் சொன்னதுனால இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்யணும். சரி, எல்லா இலக்கியமும், லாட்டின் இலக்கியம், கிரீக் ஆகட்டும், எல்லா இலக்கியமும் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அதே டைம்ல வந்த தமிழ் இலக்கியம் அதையும் சொல்லிட்டு நிலையாமையை பத்தியும் சொல்லிச்சு. எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்லைங்கிற தத்துவத்தையும் தமிழ் இலக்கியம் முன்னெடுத்து. அப்போ பேலன்ஸ்டா ஒரு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற அந்த பேலன்ஸ் சொல்லி கொடுத்த அந்த தமிழ் இலக்கியம், அந்த மொழி, அதன்படி எப்படி நாம் வாழ கற்றுக்கொள்கிறோமோ, எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் ஒரு குழந்தை மனதோட நம்மால் அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற ஒற்றை நோக்கோடு, ஒற்றை மனதோடு நாம் வாழ ஆரம்பித்தால் அந்த நல்ல மனம் என்றும் வாழும் என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி.